உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மதுரன் இணைகின்றார். வணக்கம் இரா மதுரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக உள்ளூராட்சி தேர்தல் தான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றது இலங்கை தீவில், தமிழர் தாயகத்திலும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தமிழர் தாயகத்தை பொறுத்தமட்டில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு குறிவைத்து மன்றங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற விடயங்களை நீங்கள் ஏற்கனவே உயிரோடு உறவுகளோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது வேட்புமனு தாக்குதல் நடந்த பொழுது 37க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபை மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட விடயங்களையும் நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறியிருந்தீர்கள். அப்பொழுது கூறும்பொழுது கூட கூறியிருந்தீர்கள், மேல் நீதிமன்றம் மீது வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டதாக விடயங்களை கூறியிருந்தீர்கள். இப்பொழுது அது மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. என்ன விதமான தீர்ப்புகளை வழங்கினார்கள்? என்ன நிலை? ஏன் இந்த இழுபறி? முக்கியமாக அதில் இலங்கை முழுவதும் பல இடங்களிலே ஒரு கட்சிகள் சுயேட்சைகளினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு முக்கிய கவனம் பெறக்கூடிய வகையிலே கொழும்பு மாநகர சபைக்கான சில வேட்புமனுக்களும் யாழ் மாவட்டத்திலே கணிசமான வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்ட விடயம்தான் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு நிலைமையாக மாறியிருக்கின்றது. அங்கே மனோகணேசன் தரப்பினருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு மாநகர சபையிலே. யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே யாழ் மாவட்டத்தில் தான் வடமாகாணத்திலே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தரப்பினருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. அதில் யாழ் மாவட்டத்தில் மட்டும் 37 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலாக அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைதான் ஆட்சியாளர்களுடைய அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டனுடைய பின்னணியிலே ஒரு அரசியல் தலையீடு இருக்கும் என்கின்ற ஒரு சந்தேகத்தை அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட தரப்பினரிடமும் பொதுமக்களிடமும் அந்த ஒரு ஐயப்பாட்டை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை தோற்றுவித்திருந்த விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தோம். இப்ப இந்த வகையில்தான் ஒரு கணிசமான தரப்பினர் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அதிலே பலருடைய இலங்கையினுடைய தேர்தல் திணைக்களம் இப்படியான ஒரு அசம்பந்த போக்கிலே இப்படியான விடயங்களை செய்தமை தேர்தல் திணைக்களம் மீதான அவர்களுடைய நம்பிக்கை இனத்தினுடைய வெளிப்பாடு. இறுதியாக அவர்கள் சட்டத்துறையை நீதிமன்றத்தை நம்பி அவர்கள் தங்களுடைய சட்ட போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதிலேயும் ஒரு முரண்பாடான ஒரு நிலைமை இருந்தது. உயர் நீதிமன்றமும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தையும் 2 தரப்புகளாக அணுகியிருந்தார்கள். ஒரு தரப்பினர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். அதாவது அவர்கள் இந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டமைக்கு எதிராக அவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். அதே போன்று சில தரப்பினர் உயர் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடிய அத்தனை மனுக்களுமே அங்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதாவது நாங்கள் ஏற்கனவே முன்னர் சுட்டிக்காட்டியதை போன்று புறப்பத்தாட்சி பத்திரம், அதாவது பிறப்பு சான்றிதழ் தொடர்பான விடயங்களின் நிமித்தமாக நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு, அதாவது வைத்தியசாலையிலே ஒருவருடைய பிறப்பை உறுதிப்படுத்தி வழங்கப்பட்ட அந்த பிறப்பு சான்றிதழை அதனுடைய அத்தாட்சிப்படுத்தலை ஏற்றுக்கொண்டு அந்த வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு, அது தவிர்ந்த பிற காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் தொடர்பாக இந்த கூடுதலான மனுக்கள் இந்த புறப்பத்தாட்சி பத்திரம், அந்த புறப்பத்தாட்சி பத்திரம் அவர்கள் பிரதியைத்தான் ஆரம்பத்தில் கோரியிருந்தார்கள். பின்னர் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகின்ற நேரத்திலே 16ஆம் தேதி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஒரு மூலப்பிரதியை அவர்கள் வழங்க வேண்டும். அதிலேயே சில ஒரு மயக்கம் இருந்தது. அந்த மூலப்பிரதி என்கின்ற சொல்லாடல் அல்லாமல் அவர்கள் ஒரு இதை கொண்டு வந்திருந்தார்கள். அதற்கு இவர்கள் தங்களுடைய தரப்பிலே சில வியாக்கியானங்களை வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதாவது சிலர் வழக்கமாக இதுவரை காலமும் தேர்தல் நடைமுறையிலே ஒருவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த வயது வரம்பு இருக்கின்றது. அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை இத்தனை வீதம் இளைஞர்கள் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கின்றது. அதன் காரணமாக அவர்களுடைய அந்த பிறந்த திகதியை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய வயது தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த புறப்பத்தாட்சி பத்திரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அவர்கள் வழக்கமாக அதனுடைய ஒரு பிரதியை வழங்கினாலே இது அரசாங்கம் தானே,
அரசாங்கம் அந்த பிறப்பத்தாட்சி பத்திரத்தினுடைய இலக்கத்தையும் அதனுடைய அடிப்படை தரவுகளையும் அவர்களுடைய தங்களுடைய கணனி வலையமைப்பிலோ இல்லை தங்களுடைய அந்த பிரதேச அந்த காரியாலயங்களின் ஊடாகவோ அதை இலகுவாக உறுதிப்படுத்தி விட முடியும். இது அதாவது ஒரு ஒரு நேர்மையாக ஒரு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பிறப்பத்தாட்சி பத்திரம் தானா இல்லை போலியாக தயாரிக்கப்பட்டதா என்பதை அவர்கள் கண்டறிந்து விட முடியும். இப்ப இதைத்தானே செய்ய வேண்டும். கடவுச்சீட்டுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கின்ற போது, அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கப்படுகின்ற போது நாங்கள் வழங்குவதை வைத்துக் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பதில்லையே. அது உண்மை பிரதி என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தித்தானே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று தேர்தல் திணைக்களமும் தனக்கான ஒரு பொறிமுறை வந்து உருவாக்கத்தானே வேணும். அதுக்கான ஆவணங்கள் கையளிக்கப்படுகின்ற போது அந்த ஆவணத்தினுடைய உண்மைத்தன்மையை அவர்கள் பரிசீலிக்கத்தானே வேணும். அப்படியாக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அந்த பிறப்பத்தாட்சி பத்திரம் அதனுடைய நகலை வழங்கிய போது தான் அங்கே பிரச்சனை வந்தது. இதுவரை காலமும் அதான் நடைமுறை. இந்த தேர்தலிலும் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து போட்டியிடுகின்ற தரப்பினருக்கு அவர்கள் வழங்கிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளிலே பிறப்பு சான்றிதழுடைய பிரதி வழங்கினால் போதும் என்ற அடிப்படையில் தான் அவர்களே அந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் கணிசமானவர்கள் அந்த பிரதியை வழங்கி இருக்கின்றார்கள். அவ்வாறு பிரதி வழங்குகின்ற போது ஒரு சமாதான நீதவானால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயமும் பின்னர் வலியுறுத்தப்பட்டு அதுவும் அவர்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களினால் தான் ஒரு கணிசமான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இதெல்லாம் நிராகரிக்கக்கூடிய அடிப்படைகளே இல்லை. முன்னரான காலங்களிலும் இதைவிட பல விடயங்கள் அந்த வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது எல்லோரும் வேண்டும் என்று செய்வதில்லை, எல்லாம் அறியாமையினால் செய்கின்ற விடயங்கள். ஆகவே அவர்களுடைய அந்த ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுகின்ற வகையிலே பாரிய தவறுகள் இல்லாத பட்சத்தில் ஒரு கவனக்குறைவாக இவ்வாறான விடயங்கள் நிகழ்கின்ற போது அந்த தேர்தல் அலுவலகர்களினால் அந்த தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டு அந்த அவகாசத்துக்குள்ளாக அது சீர் செய்யப்படக்கூடிய வகையிலே சீர் செய்யக்கூடிய செய்வதற்கு அவகாசம் வழங்கி அந்த வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் கடந்த கால வரலாறு. இதொன்றும் இல்லாத ஒரு விடயம் அல்ல. ஆகவே ஒரு சிறிய விடயத்தை பூதாகரமானதாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமுனைத்ததை போன்று வேட்புமனுக்களை நிராகரித்தது. இவர்கள் நிராகரிப்பதற்கான காரணங்களை இவர்களாகவே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது இதன் மூலமாக எல்லோரும் உணரப்பட்ட அந்த விடயங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் சுட்டி காட்டப்பட்டு அந்த வேட்புமனுக்கள் அத்தனையுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று தேர்தல் திணைக்களத்துக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு கட்டளை பிறப்பித்ததன் ஊடாக தேர்தல் திணைக்களத்தினுடைய அந்த தவறு அந்த தேர்தல் திணைக்களத்தினுடைய அந்த அவர்களுடைய அந்த கடமை தவறிய விடயங்கள் வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. அவர்கள் செய்தது தவறு என்பது மேல்முறையீட்டு நீதிமன்றமே அந்த கட்டளையின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சில தரப்பினர் பள்ளித்துறை நகரசபை உள்ளிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ் மாநகர சபை தரப்பினர் எல்லாம் ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில இவர்கள் அதை உச்ச நீதிமன்றத்தோ உயர் நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அதை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டார்கள். அதாவது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் என்கின்ற வகையிலே இவர்கள் அந்த விடயத்தை கொண்டு சென்றதை உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. அப்ப அந்த விடயம் கூட இந்த பிறப்பு சான்றிதழ் பிரச்சனை தான் அங்கு அடிப்படையாக இருந்தது. ஆகவே உச்ச நீதிமன்றம் தான் நிராகரிக்கப்படும். இப்போது அந்த தரப்புகள் மீண்டும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய அடுத்த படிநிலை தான் உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் நிராகரித்ததை மீண்டும் ஒரு கீழ் நீதிமன்றத்திலே திரும்ப அதை கொண்டு செல்வது என்பது ஏற்புடையதா இருக்குமா என்ற ஒரு தயக்கம் இருந்த காரணத்தினால் பல தரப்பினர் தாமதமாக ஏனைய வழக்கத்தோடு அந்த தரப்பினருடைய வழக்கறிஞர்களோடு ஆலோசித்து அவர்கள் அந்த திருப்பவும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே அவர்கள் அந்த மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இப்போது கிட்டத்தட்ட 35 வேட்பு மனுக்கள் தொடர்பாக 35 உள்ளூராட்சி சபைகளிலே அந்த வேட்பு மனுக்கள் தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் மீண்டும் ஒரு தடவை அதை தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. அவர்களுடைய இந்த பிறப்பு சான்றிதழ் தொடர்பான விடயங்கள் காரணமாக நிராகரிக்கப்பட்ட அந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தேர்தல் திணைக்களத்துக்கு அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதை விட கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 6 சபைகளுக்கான தேர்தலை ஒத்திவைக்குமாறு, அதாவது இடைக்கால தடை விதிக்கப்படுகின்ற மே 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. மே 16ஆம் தேதி வரை அதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டு மே 16ஆம் தேதி அடுத்த வழக்கு விசாரணை தேதியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்போது ஒரு நீதிமன்ற தலையீட்டின் மூலமாக இந்த விடயங்கள் ஒரு சிக்கலான நிலைமையில கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. இதில் மூலமாக இப்ப இதற்கு முன்னர் நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், பொதுமக்கள் தரப்பிலே எழுந்த அந்த நியாயமான ஐயப்பாடு அந்த நீதிமன்றத்தை ஒரு நீதிமன்றம் அதை சுட்டி காட்டுகின்றது. இதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அப்ப இது ஒரு நாங்கள் கூறியதை போன்ற ஒரு சாதாரண பிரச்சனை. இது அவர்களாக அந்த அதிகாரிகளாகவே அவர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு ஒரு பெரிய நேரம் இல்லை. இப்போதெல்லாம் ஒரு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட சான்றிதழ் எடுப்பதற்கு அவர்கள் அந்த மாவட்ட கச்சேரி அந்த அலுவலகத்தில் தான் நிற்கின்றார்கள். அந்த இடத்திலேயே அவர்கள் அதை பெற்றுவிட முடியும். ஆகவே அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் அவர்கள் அதை கொடுத்து அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமையை உருவாக்கி இருப்பார்கள். ஆகவே இது திட்டமிட்டு ஒரு நீதிமன்றம் அதன் இப்ப மேல்முறையீடு நீதிமன்றம் வழங்கிய அந்த கட்டளை மூலமாக தேர்தல் திணைக்களம் ஒரு பக்கச்சார்பாக இல்லையா அந்த தேர்தல் திணைக்களத்தினுடைய சில மாவட்டங்களில் இருக்கின்ற அதிகாரிகள் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பேரிலே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டுகின்றார்கள் என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய வெற்றிக்கு சவாலாக இருக்கக்கூடிய தரப்பினரை ஃபீல்ட் அவுட் செய்ய வேண்டும், அந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த இடங்களெல்லாம் நாங்கள் இலக்கு வைக்கின்ற போது அந்த வெற்றிக்கு தடையாக யார் யார் இருப்பார்களோ அவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் இந்த தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த விடயங்களை செய்திருப்பதாக அந்த விடயங்களை அவதானிக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். அதை இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் மூலமாகவும் நாங்கள் மேலும் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ராமதரன், ஒரு தெளிவு தர வேண்டும் என்னவென்றால், இப்போ நீங்கள் நீதிமன்றம் தீர்ப்பு தொடர்பாக கூறும்பொழுது, மேல்முறையீடு நீதிமன்றம் தொடர்பாக நீங்கள் உயர் நீதிமன்றம் தொடர்பாக கூறும்பொழுது, சட்டம் என்று வந்தால் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருக்கட்டும் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், சட்டம் என்றால் ஒன்றாகத்தான் இருக்க வேணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொலை வழக்கு என்று சொன்னால் சில வழிகளில் புதிதாக ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து அல்லது புதுசாக சோடிப்பார்கள். ஆனால் இங்கே அவ்வாறு இல்லை. அந்த நாட்டில் அரசியல் தேர்தல் தொடர்பாக ஒரு சட்டம், அந்த சட்டத்தை 2 நீதிமன்றங்களும் வித்தியாசமான வழியில் தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்றால் இங்கே நிச்சயமாக அரசுடைய தலையீடு இருக்கின்றது. அரசியல் நோக்கம் இது ஒரு காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையில இந்த வழக்கு தாக்கல் செய்த இந்த கட்சிகள் சுயேட்சைகளுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கின்றது. சட்டத்தரணிகளுக்கு, அவர்களுடைய வழக்கை முன்னகர்த்திய சட்டத்தரணிகளுக்கு இந்த விடயம் தொடர்பாக பாரிய ஒரு குழப்பம் இருக்கின்றது. என்றால் என்ன நடக்கின்றது? ஒரு நீதிமன்றத்திலே, அதாவது கீழ் நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் அதற்கு மேற்பட்ட ஒரு நிலையில இருக்கின்ற நீதிமன்றத்தால் அது நிராகரிக்கப்படுகின்றது என்று சொன்னால், அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த வழக்கை தாக்கல் செய்த ஒரு வகை, அதாவது இவர்கள் இங்கே ஒரு மேல்முறையீடு செய்கின்றார்கள், அங்கே மனு உரிமை மீறப்பட்டதாக அவர்கள் வழக்கை கொண்டு சென்றாலும் அடிப்படை விடயம் என்பது இந்த தேர்தலிலே அவர்கள் வழங்கிய அந்த அவர்களுடைய புறப்பத்தாட்சி பத்திரம் தொடர்பான விடயம். அதிலே தேர்தல் திணைக்களம் தன்னுடைய கடமையை சரியான முறையில செய்ய தவறி இருக்கின்றது என்பதை தான் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஒரு தேர்தல் திணைக்களம் ஆரம்பத்திலே வேட்புமனு தாக்கல் செய்ய செல்கின்ற ஆரம்பத்திலே அவர்கள் ஒரு அறிவுறுத்தலை வழங்கிவிட்டு அதை மாற்றுகின்ற போது அந்த தரப்பினருக்கு இவர்கள் நேரடியாகவோ இல்லை ஏதோ ஒரு வழிமுறையிலே அந்த அந்த புதுப்பித்த தகவலை தெரியப்படுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை தானே. தங்களுடைய பாட்டிலே தாங்கள் ஒன்றை செய்து விட்டு தாங்கள் கெசட் பண்ணி விட்டோம், பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து விட்டோம், தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுத்து விட்டோம், அதை நீங்கள் பார்க்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்ற வகையிலே அவர்கள் தேர்தல் திணைக்களத்தினால் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கப்பட்டு அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டால் அங்கே மறக்கப்படுகின்றது. ஆகவே இது பலருக்கு ஒரு விடை காண முடியாத குழப்பமா இருக்கின்றது. ஒரு விடயத்திலே இந்த 2 நீதிமன்றங்களும் வேறு வேறான தீர்ப்பு. அது சில வழக்குகளை அந்த கோப்புகளை திறந்தே பார்க்காமல் அடியோடு நிராகரித்ததாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன நடக்கின்றது என்பதே உண்மையில ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு சாதாரணமாக ஒரு கீழ் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதை மேல்நிலையில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வது என்பது வேறு விடயம். கீழ் நீதிமன்றமான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயத்தை மேல் நீதிமன்றம் அதை மறுத்திருக்கின்றது என்று சொன்னால் அது நீதியிலே தவறா இல்லை அவர்கள் அணுகியவர்களுடைய விதத்திலே தவறா என்பது உண்மையிலே அவர்களுக்கே ஒரு விடை. நாங்கள் அவர்கள் சில தரப்போடு உரையாடிய போது அவர்களே குழம்பி போயிருக்கின்றார்கள். இன்று வரை அவர்களுக்கு அந்த மர்மம் விளங்கவில்லை. ஏன் அவ்வாறு நடந்தது, எங்கே தவறு இருக்கின்றது என்பதை அவர்களே புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இது நிச்சயமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், நீதிமன்ற விவகாரங்களிலே நாங்கள் எந்த ஒரு கருத்துக்களை நாங்கள் கூற முடியாது. ஆனால் இலங்கையினுடைய தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே என்று இந்த நீதித்துறைக்குள்ளாக அரிதாக ஒரு அதிரிபுதிராக சில வழக்குகளிலே தமிழ் மக்களுக்கு சாதகமாக ஒரு இராணுவ தரப்பையே குற்றவாளியாக முன்னிறுத்தக்கூடிய வகையிலே தீர்ப்புகள் வந்தாலும் பொதுவாக தமிழ் மக்களுடைய பார்வையிலே இலங்கையிலே உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நீதித்துறை கூட தமிழ் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையிலே
நாங்கள் மறக்க முடியாது. அந்த வகையிலே இந்த விடயங்களிலும் புற தலையீடுகள் இருக்குமா? இல்லை வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நிரல் இதிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரமேந்திரன், உங்களுக்கு தெரியும் பொது தேர்தல் நடந்து முடிந்தது. அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி பாரிய வெற்றியை பெற்றது. அனுரகுமார திசாநாயக்கா அரசு தலைவருக்கான தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறப் போகின்ற இந்த நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்கனுடைய செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அனைத்து மக்களையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் அவருடைய திட்டங்கள் இருக்கின்றது. ஒரு நாடு, ஒரு சட்டம், இன மத மொழி பேதமின்றி அந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் என்று அவர் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றார். இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. அதாவது பொது தேர்தலிலும் அரசு தலைவருக்கான தேர்தலிலும். இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலில் குறிப்பாக தமிழர் தாயகத்தில் வெற்றி பெற்றால் தமிழர் தாயகருடைய நிலைமை எவ்வாறு மாறும்? அதாவது இறமை, அந்த மக்களுடைய மண், அவர்களுடைய தமிழர் தாயகம், இவற்றுக்கு ஏதாவது ஆபத்தை விளைவிக்கும் ஒரு தேர்தலாக உள்ளூராட்சி தேர்தலை நீங்கள் பார்க்கிறீர்களா? சரியாக தமிழ் மக்கள் இதை கையாளாவிட்டால்? நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. என்றால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இப்ப இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு தேசிய மக்கள் சக்திக்கு அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆணையை வழங்குவார்களாக இருந்தால் அது சர்வதேச மட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை, அதாவது தமிழ் மக்களுடைய நீதி கோருகின்ற விடயங்களிலே தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையை எதிர்பார்த்திருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. அதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. என்றால் தேர்தல்களிலே வழங்குகின்ற இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய வாக்கு என்பது சிங்கள தரப்பினர் தமிழ் மக்கள் தங்களுடைய நீதி கோருகின்ற ஒரு வகையிலே தங்களுடைய வாக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி சிங்களத்துக்கு மாற்றாக தமிழர்களுக்கு வாக்களித்ததுதான் வரலாறாக இருக்கின்றது. ஒரு அவர்களுடைய எடுபிடிகளாக இருக்கின்ற, இல்லை அவர்களுடைய ஒரு துணை ஆயுத குழுக்களாக, இல்லை அவர்களுடைய ஒரு முகவர்களாக செயல்படுகின்ற தரப்பினருக்கு கூட அவ்வளவு பெரிய ஒரு ஏகோபித்த ஆதரவை தமிழ் மக்கள் எப்போதுமே வழங்கியதில்லை. அப்படியான ஒரு நிலைமையில இப்போது இந்த போர்க்குற்றம் இந்த விடயங்களோடு தொடர்படாத ஒரு தரப்பாக அனுரகுமார திசாநாயக்கா தரப்பு வந்திருந்தாலும் அவர்கள் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய பிரதான ஒரு நீதிக்கான தேடலிலே தமிழ் மக்களுடைய பிரதான நிலைப்பாடு என்பது இந்த நடந்த இனப்படுகொலை உள்ளிட்ட சகல விடயங்களுக்கும் பொறுப்பு கூறல் நிலைநாட்டப்பட வேண்டும். அதுக்கு காரணமானவர்கள் சர்வதேச விசாரணை மூலமாக நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆக இப்படியான ஒரு நிலைமையிலே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கூட ராஜபக்சேக்களுடைய இல்லை கடந்த கால இன அழிப்பு வரலாற்றோடு தொடர்படாத ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அந்த பொறுப்பு கூறல் பொறிமுறையிலே தங்களை இணைத்து கொண்டு தமிழ் மக்களுக்குரிய ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதிலே இவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களை போன்று ஒரு முரட்டு பிடிவாதத்தோடு சிங்கள இனவாத தரப்பினரை திருப்திப்படுத்தக்கூடிய பாதையிலே பயணித்து வருகின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த 6 மாதத்திலே அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே ஜெனீவாவிலே அந்த இணை அனுசரணை பொறுப்பிலிருந்து இலங்கை விலகுகின்ற விடயத்தை அவர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் எடுத்த முடிவை தாங்களும் எடுப்பதாக அறிவித்து முற்றுமுழுதாகவே சர்வதேச தலையீட்டை நிராகரித்திருந்தார்கள். இப்போது அண்மையில் கூட இலங்கை அரசாங்கம் அந்த சர்வதேச விசாரணை உள்ளிட்ட சர்வதேச தலையீட்டை முற்றுமுழுதாகவே நிராகரித்திருக்கின்றார்கள். ஆகவே சர்வதேச விசாரணையை நிராகரித்து உள்ளக பொறிமுறைக்கு உள்ளாக தமிழ் மக்களுக்கு தீர்வை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அதற்கான எந்த ஒரு சாதகமான சமிக்கைகளையும் இவர்கள் வழங்கவில்லை. மாறாக தையிட்டு விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்களிலே அவர்கள் பெரும்பான்மையின அந்த சிங்கள பௌத்த பேரினவாத தரப்பினரை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் தான் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைகள் இருக்கின்றது. இப்படியான பின்னணியிலே எந்த ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு நாங்கள் வாக்களிப்பது? அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால், ஒன்று ஜனாதிபதி தேர்தலில் செப்டம்பர் 21 நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவருக்கான ஒரு ஆதரவை நாங்கள் அதுவும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 27,000 வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. யாழ் மாவட்டத்திலே வடக்கு கிழக்கிலே ஒரு கணிசமான வாக்கள் கிடைத்திருக்கின்றன சொன்னால் ஒரு மாற்றம் என்ற ஒரு மாயைக்குள் தமிழ் மக்கள் நம்பினார்கள், ஏமாந்து போனார்கள் என்று நாங்கள் கடந்து சென்று விடலாம். அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் அது நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு கணிசமாக செப்டம்பர் 21 நடைபெற்று அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளாக நவம்பர் 14 பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த 1.5 மாத கால இடைவெளிக்குள் மீண்டும் ஒரு தேர்தல் வந்தபோது ஒரு ஆளுங்கட்சியாக ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா வந்திருக்கிறார். அவருடைய கட்சி சார்பாக நாங்கள் பிரதிநிதிகளை அனுப்புகின்ற போது ஒரு மாற்றம் என்பது நிகழும் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் செய்தாக இன்று 6 மாதங்கள் செப்டம்பர் 21 அவர் தெரிவு செய்யப்பட்டு
இந்த கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்து விட்டு அவர்கள் அரசாங்கம் அமைக்கப்பட்டு செயல்படத் தொடங்கி 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த 6 மாதம் என்பது மிகப்பெரிய காலம். இந்த 6 மாதங்களுக்குள்ளாக தமிழ் மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையிலே, தமிழ் மக்களுடைய விடயங்களிலே இந்த அரசாங்கம் எதை செய்திருக்கின்றது? எதையுமே செய்யவில்லை. முற்று முழுதாக கடந்த ராஜபக்சேக்களுடைய அரசாங்கம், ரணில் அரசாங்கம், ரணில் மைத்திரி அரசாங்கம், இந்த அரசாங்கங்கள் எந்த பாதையில் பயணித்ததோ, அதே பாதையில் இந்த அரசாங்கமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுடைய நீதி ஒருங்கின்ற விவகாரத்திலே, தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விவகாரத்திலே, தமிழ் மக்களுடைய அன்றாட உடனடி பிரச்சனைகள் தொடர்பான விவகாரங்களிலே. ஆகவே இப்படியாக 6 மாதங்களும் கடந்த ஆட்சியாளர்கள் பயணித்த அதே பாதையிலே இந்த அரசாங்கமும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது, நாங்கள் இப்போது செப்டம்பர் 21 நவம்பர் 14 நாங்கள் திசைகாட்டிக்காக தமிழ் மக்கள் போட்ட வாக்குகள் என்பது அது பெரிய அளவிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமை இல்லை என்றால், அது நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் அதை வழங்கினோம் என்றதாக மதிப்பிடப்படும். ஆனால் 6 மாதங்களுக்கு பின்னர் ஒரு 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 பரீட்சை பெறுவரை போன்று இது உற்று நோக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. 6 மாதங்களுக்கு பின்னரும் தமிழ் மக்கள் திசைகாட்டிக்கு இத்தனை 1000 மக்கள், இத்தனை லட்சம் பேர் வாக்களித்திருக்கின்றார்கள், இத்தனை உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்திக்கு வெற்றியை தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதனுடைய மதிப்பீடு எப்படி இருக்கும்? இவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக எதை செய்தாலும் தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களை ஆதரித்திருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் எடுத்த முடிவு சரி என்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகத்தான் அர்த்தப்படுத்தப்படும். இதைத்தான் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் ஜெனீவா அமர்விலே இதைத்தான் அவர்கள் சொல்லப் போகின்றார்கள். இதோ பாருங்கள், தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுக்கு இவ்வளவு மகத்தான வெற்றியை தந்திருக்கின்றார்கள், தமிழ் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், அந்த நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம், நாங்கள் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவோம். ஆகவே சர்வதேச தலையீட்டை நீங்கள் முற்றுமுழுதாக கைவிடுங்கள், நாங்கள் ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு ஒரு புதிய அரசாங்கம் இந்த பல்வேறு அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியிலே நாங்கள் இந்த அரசு இயந்திரத்தை கொண்டு செல்கின்ற போது இந்த சர்வதேச தலையீடு என்பது தமிழ் மக்களுடைய விவகாரம் சார்ந்து இந்த சர்வதேச தலையீடு என்பது எங்களுக்கு மேலும் சுமையாக இருக்கின்றது. ஆகவே அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினரே எங்களுக்கு வாக்களித்து எங்களுக்கு பின்னாலே அவர்கள் ஜனநாயக ரீதியாக அணிதிரண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்போது அவர்களும் நாங்களும் ஒன்றாகிவிட்டோம். ஆகவே நீங்கள் நடுவிலே அவர்களுக்காக நின்று கொண்டு இந்த அழுத்தங்களை பிரயோகிப்பதிலே எந்தவித அர்த்தமும் இல்லை என்பதாக அவர்கள் சர்வதேசத்துக்கு முன்னால் ஒரு வியாக்கியானத்தை முன்வைக்கப் போகின்றார்கள். அந்த வியாக்கியானம் தான் எடுபட போகின்றது. ஆகவே மக்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எம்மவர்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே தமிழ் தேசிய கட்சிகள் செயல்படாவிட்டாலும் அந்த நாங்கள் இந்த தமிழ் மக்கள் எந்த வகையான தேர்தலாக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய நிர்வாக பகுதிகளிலே தமிழ் மக்களுடைய தலைமைத்துவம் என்பது தமிழர்களிடையே இருக்க வேண்டும் என்பதுதான். இதிலே எங்களுடைய பிரதிநிதிகளை தானே அனுப்ப போகின்றோம். நாங்கள் சிங்களவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று வெறுமே கருதிவிடக் கூடாது. திசை காட்டி என்பது சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய சின்னம், அது தமிழ் மக்களுடைய சின்னம் அல்ல. அந்த ஏகாதிபத்திய சின்னத்துக்கு ஒரு உள்ளூராட்சி உறுப்பினர் வந்தாலும் அந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் அந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இல்ல ஜேவிபி என்கின்ற அந்த ஒரு பேரினவாத தரப்பினருடைய கட்டளைக்கு கீழ் கட்டுப்பாட்டுக்கு கீழ் செயல்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர இவர்கள்னால் சுயாதீனமாக இதையும் செய்துவிட முடியாது. மிக சிறந்த ஒரு உதாரணம், கடத்தொழில் அமைச்சராக சந்திரசேகரன் என்கின்ற ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதுவும் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று அவர்கள் பொறுப்படுத்த 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையிலே வடமாகாணத்திலே முதன்மையான பிரச்சனையாக இருக்கின்ற இந்திய எல்லை தாண்டிய இழுவைமடி பிரச்சனை இருக்கின்றது. அதற்கு இவர்களால் ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு தீர்வை முன்னேற்றகரமான நிலைமை அடைய முடிந்ததா? இன்று வரை அதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் இவர்கள் எடுக்கவில்லை. ஒரு கடந்த ஆட்சியாளர்கள் கடந்த அமைச்சர்கள் எப்படி ஒரு மேம்போக்கான செயல்பாடுகளை முன்னெடுத்தார்களோ, ஒரு பேக்காட்டுகின்ற வகையிலே இவர்கள் மக்களை பேக்காட்டுகின்ற வகையிலே செயல்பட்டார்களோ, அதே அணுகுமுறையில் தான் இந்த புதிய கடத்தொழில் அமைச்சரும் செயல்படுகின்றார். இதுவரை காலம் இருந்த கடத்தொழில் அமைச்சர்களை விட மிக மோசமான ஒரு கடத்தொழில் அமைச்சர் என்ற வகையிலே தான் இவருடைய செயல்பாடு இருக்கின்றனர். இவருக்கும் கடலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. கடத்தொழில் என்றால் இவருக்கு என்னென்று தெரியாது. அவை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே எப்படி நாங்கள் எந்த விடயத்தை நாங்கள் ஒரு முன்னேற்றகரமாக எடுத்துக்கொள்வது? அவை 6 மாதங்களிலே இவர்கள் எந்த ஒரு வகையிலுமே, அதாவது தமிழ் மக்களுடைய தமிழர் தாயகம் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்களுடைய ஒரு பார்வையிலே ஒரு திசை காட்டி சின்னமோ இல்லை அன்ரோமர் திசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் முன்கொண்டு செல்வதற்கு ஒரு துளியளவு சாத்தியக்கூறுகளை நல்லெண்ண சமிக்கைகளையும் இந்த அரசாங்கம் காட்டவில்லை. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் அதையும் மீறி அவர்கள் செய்த அத்தனையுமே ஒரு 6 மாதத்துக்குள்ளாக இந்த 15 ஆண்டு காலத்திலே இந்த சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் எதை செய்தார்களோ அதை இவர்கள் 6 மாதத்துக்குள்ளாகவே செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே இனஅழிப்பை ஏற்றுக்கொண்டு இனஅழிப்புக்கான நீதியை மறுத்து சர்வதேச நீதியை மறுத்து எங்களுக்கான ஒரு அதிகார பகிர்வை ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தில் எங்களுக்கான ஒரு அதிகார பகிர்வை மறுத்து ஒரு ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளாகவே ஒரு அடிமை இனமாக நாங்கள் வாழ தயார் என்பதை
நாங்கள் ஜனநாயக ரீதியாக வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த திசை காட்டிக்கான எங்களுடைய வாக்குகள் அமையும். ஆகவே இதை தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த தேர்தலிலே எங்களுடைய கட்சிகளுக்குள்ளே பிளவுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழங்கி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏற்கனவே இப்போது அதுக்கான அந்த நவம்பர் 14 கொடுத்த அடி இப்போது தமிழ் கட்சிகளை சிந்திக்க வைத்திருக்கின்றது. நாங்கள் ஒன்றுபடாவிட்டால், நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்காவிட்டால், மக்கள் இப்படியான ஒரு கோமாளித்தனமான தரப்பினருக்கு தங்களுடைய ஆணைகளை வழங்கி விடுவார்கள். புதிதாக வருபவர்களிடம் மக்கள் அவர்கள் மீது பற்று வைத்து விடுவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அவ்வாறு உணர்ந்ததன் காரணமாக தான் இப்போது சில முன்னேற்றங்கள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த துடக்கு பார்க்கின்ற விடயத்தை கைவிட்டு இப்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு சில தரப்பினரையாக இணைத்திருக்கின்றார்கள். இதற்கான அங்கீகாரத்தை தமிழ் மக்கள் வழங்கினால் அப்ப இதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள் என்பதை அவர்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக எதிர்வருங்காலத்திலே ஒரு பரந்துபட்ட கூட்டணியை முன்கூட்டி அமைத்துக் கொண்டு ஒரு தமிழர்கள் தேசமாக திரள்வதற்குரிய ஒரு விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லை அதற்கு பின் இருக்கின்ற தரப்பினர் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மற்ற விடயங்களை நாங்கள் மற்ற தரப்பினரை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவே தமிழர்களுடைய வாக்கை தமிழ் கட்சிகளுக்கே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் வழங்கி, அதிலும் குறிப்பாக உங்களுடைய பிரதேசங்களிலே விலை போகாத வேட்பாளர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எந்த ஒரு நாளை ஒரு எல்லா சபைகளிலுமே இப்போது இருக்கின்ற நிலைமையிலே ஒரு தொங்கு சபைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாக்குகளை ஒரு விலை போகாத அந்த ஒவ்வொரு வட்டாரம், இது பாராளுமன்றம் மாகாண சபை அல்ல, உள்ளூராட்சி என்பது ஒரு வட்டாரம். ஒரு வட்டாரத்திலே ஒரு 500 வாக்குகள் 1000 வாக்குகளை கொண்ட ஒரு சில நூற்றுக்கணக்கான குடும்பங்களை உள்ளடக்கிய ஒவ்வொரு வட்டாரத்துக்கான ஒரு தேர்தல். ஆக அந்த வட்டாரத்தை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் வட்டாரத்தில் இருக்கின்ற உறுப்பினர் அந்த கிராமத்தினுடைய நலனிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும். நாளை ஒரு தொங்கு சபை அமையுமாக இருந்தால் அந்த சபை நாளை உறுப்பினர்களை விலைக்கு வேண்டிவிட்டு அவர்கள் தங்களுடைய விளையாட்டுகளை அந்த கட்சிகள் செய்துவிட்டு போகலாம். அவ்வாறு தாவக்கூடிய வகையிலே விலை போகக்கூடிய வகையிலே இல்லாத வேட்பாளர்களை நீங்கள் உறுதியாக தேசியத்தோடும் மக்களோடும் கிராமத்தோடும் அந்த கிராமத்தோடு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை தமிழ் கட்சிகளுடைய சார்பில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய தமிழர்களுடைய திறமையை நாங்கள் பாதுகாக்க முடியும். இல்லை, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இல்லை, நாங்கள் இனி இதெல்லாம் சரி வராது, உங்களை எல்லாம் நம்பலாது, திசை காட்டிக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொன்னால் எங்கட தலையிலேயே யானை தண்ட தலையிலேயே மண்ணள்ளி போட்ட மாதிரி தமிழர்கள் தங்களுக்கான படுகொலியில தங்களை தள்ளி போட்டு தங்களை மண்ணை போடுற மாதிரி தான் முடியும் என்பதை நாங்கள் நிச்சயமாக ஆணித்தரமாக கூற முடியும். சுருக்கமாக தமிழர்கள் தங்களுடைய தலைவிதியை தங்களுடைய கையில் எடுக்க வேண்டும் என்று கூறும் பொழுது திசை காட்டிக்கும் தமிழர்கள் தானே வேட்பாளர்களாக நிற்கிறார்கள், அவர்களுக்கு போடுவதால் என்ன தவறு? இல்ல, அதான் நான் கூறியிருந்தேன். இப்ப ஒரு தமிழர் தான் கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்றார். இதுவரை காலமும் சிங்களவர் தான் கடத்தொழில் அமைச்சராக இருந்தார். இப்ப முதன்முறையாக டக்ளஸ் சேவானந்தா தமிழ் அமைச்சராக இருந்தார். இப்போது மாற்றம் வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே ராமலிங்கம் சந்திரசேகர் என்கின்ற ஒரு தமிழர் வந்திருக்கின்றார். தமிழர் வந்ததுதான் மிகப்பெரிய பலகீனம். ஒரு சிங்கள அமைச்சர் இருந்தால் அந்த அமைச்சருக்கு எதிரான போராட்டம் என்பது தமிழ் மக்களிடையே கூர்மைப்படுத்தப்படும். ஒரு தமிழரை அமைச்சராக போட்டதன் காரணமாக அந்த அமைச்சருக்கு எதிரான மீனவ சமுதாயத்தினுடைய திரட்சியை உடைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே வெளிநாட்டை காட்ட முடியும் நாங்கள் ஒரு தமிழர் ஒரு அமைச்சராக போட்டுக்கொண்டோம் என்று. இன்று டக்ளஸ் சிவானந்த அமைச்சராக இருந்த போது கடத்தொழில் மீனவர் பிரச்சனைக்கு என்ன தீர்வை கொண்டு வந்தார்? இன்று ஆழ்கடல் பிரச்சனையை இந்திய இழுவைமடி பிரச்சனை வருகின்ற போது சண்டித்தனத்தை காட்டி இரண்டு நிலங்களிலும் இருக்கின்ற தமிழர்களுக்கிடையே மோதலை உருவாக்குவதற்கு தான் அவருடைய அந்த அமைச்சு பதவி காலத்திலே அவர் அதிக அளவு நேரத்தை செலவிட்டிருந்தார். இந்திய படகுகளை இங்கே எங்களுடைய வடபகுதி மீனவர்களுக்கு சமாசங்களுக்கு வழங்கிவிட்டு இடித்துவா பிடித்துவா என்று சொல்லி சண்டித்தனம் பேசுகின்ற ஒரு அமைச்சராகத்தான் அவர் இருந்தார். இல்லை, தான் ஆக்களை கடலிலே இறங்கி அவர்களை பிடித்து கொண்டு வாருங்கள், நாங்கள் அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கின்றோம் என்ற வகையில் மீனவர்களை மோத வைக்கின்ற செயல்பாடுகளை தான் அவர் செய்தார். இதற்கு எதுக்கு அமைச்சர், எதற்கு கடற்படை? அப்ப இலங்கை கடற்படையை மீறி நாங்களே சென்று எல்லை தாண்டி வருவர்களை கைது செய்து நாங்களே நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொன்னால், நாங்களே 2 தரப்புகளும் மோத முடியும் என்று சொன்னால் பேர்ந்ததுக்கு ஒரு நாட்டினுடைய கடற்படை இருக்க வேண்டும், பேர்ந்ததுக்கு ஒரு அமைச்சர் இருக்க வேண்டும், பேர்ந்ததுக்கு அரசாங்கம் இருக்க வேண்டும். அவை அது டக்ளஸ் சிவானந்தா தமிழராக இருந்தால் என்ன, வேறுவராக இருந்தானே என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லை. இப்போது சந்திரசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார், என்ன பிரயோசனம்? ஒன்றுமே இல்லை. இந்த இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்தார். மோடி அவர்கள் வருகை தந்த போது என்ன நடந்தது? அவர் இலங்கையிலே கால் வைப்பதற்கு முன்னரே கைது செய்யப்பட்ட 11 இந்திய மீனவர்கள் காலையிலே நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகின்றார்கள். ஆகவே அங்கே நீதிமன்றம் தவறாக வழிநடத்தப்படுகின்றது. அங்கே கடத்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளினால் அந்த 11 மீனவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பி அறிக்கை கைவாங்கப்படுகின்றது. அந்த பி அறிக்கையை கைவாங்கிவிட்டால் நீதிமன்றத்தால் எதுவுமே செய்ய முடியாது.
இவர்கள் அந்த பிஆரிக்கை கை வாங்கியதன் காரணமாக நீதிமன்றம் அந்த 11 பேரையும் விடுவித்து விட்டது. மோடியை அவர்கள் ஐஸ் வைக்கின்ற வகையிலே, மோடியை சமாளிக்கின்ற வகையிலே அவர்கள் அப்ப ஒவ்வொரு தடவையும் இவர்கள் கைது செய்வார்கள். இந்தியாவிலிருந்து யாராவது வருகின்ற போது நல்லெண்ண நடவடிக்கையாக விடுவிப்பார்கள். இப்படியாக ஒரு இலகுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் எப்படி இந்த விடயங்களுக்கு தீர்வை காண முடியும்? சந்திரசேகர் இருக்கின்ற போதும் இதே விடயம் நடக்கின்றது, டக்ளஸ் தேவானந்தா இருக்கின்ற போதும் இதே விடயம் நடக்கின்றது. அவர்கள் தமிழர்கள் தானே. இந்த ஆளுநர்களாக நாங்கள் சிங்களவர்கள் வேணும், தமிழர்கள் வேணும் என்று கூப்பாடு போட்டார்கள் என்று ஜீவன் தியாகராயா, சால் சம்மையார், சுரேன் ராவன் போன்றவர்கள் இருந்தார்கள். சிங்களவர்கள் இருந்ததை விட தமிழர்கள் ஆளுநராக இருந்து கொண்டு வடமாகாண மக்களுடைய இறமையை மத்திய அரசாங்கத்திடம் கொண்டு தாரை வார்த்தது இவர்கள் தான். ஆகவே நாங்கள் தமிழர்கள் என்று இறப்பிறந்து பெற்று கடைசியாக எங்களுடைய உரிமைகளை சிங்கள தேசத்திடம் கொண்டு போய் அவர்களுடைய காலடியிலே விற்கின்ற ஒரு முகவர்களாகத்தான் அவர்கள் மாறினார்கள். இந்த நிலைமைதான் உள்ளூராட்சியிலும் திசைகாட்டியிலே எங்களுடைய வேட்பாளர்கள் என்று சொன்னால் இவர்களால் என்ன செய்துவிட முடியும்? இவர்களினால் அந்த சபையிலே அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவுமே செய்துவிட முடியாது. என்று பாருங்கள், யாழ் மாவட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திசைகாட்டி சார்பாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுயாதீனமாக செயல்பட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளும் பிரச்சனை இருக்கின்றது. அவர்கள் பாரம்பரியமாக அந்த தேசிய மக்கள் சக்தியோ இல்ல ஜேவிபியிலே கட்சியிலிருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்கள் இந்த தேர்தலுக்காக அங்குமிங்குமாக பொறுக்கி வேட்பாளர்களாக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகின்றார்கள் என்ற காரணத்தினால் தலைமை இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை எல்லா விடயங்களிலும் புறக்கணித்து வைத்திருந்தது. ஆகவே அவர்களினால் ஒன்றுமே செய்துவிட முடியாது. இன்று மருத்துவர் ஜமுனானந்தாவா இருக்கட்டும், இல்லை 3 பேர் இங்கே தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த அவர்களுக்குள் அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 3 துருவமாக இருக்கின்றார்கள். அவர் 3 பேரும் தமிழர்கள் தானே. நாங்கள் தானே வாக்களித்தோம். எங்களுடைய யாழ்ப்பாண மக்கள் தானே வாக்களித்தார்கள். இன்று அவர்கள் எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் இந்த அவர்கள் சுயாதீனமாக செயல்பட முடியாத நிலைமை இருக்கின்றது என்றால் அங்கே அவர்களுடைய தலைமை பீடம் அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கின்றது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இவர்கள் பொருந்தி வந்தால்தான் இவர்கள் செயல்பட முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை பேரில் இவர்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிலைமை என்றால், ஒரு அமைச்சருக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், ஒரு சாதாரணமாக உள்ளூராட்சி மன்றத்திலே நாங்கள் தமிழர்கள் தானே என்று சொல்லி அந்த திசைகாட்டி சின்னத்திலே நாங்கள் அவர்களை வாக்களித்து தெரிவு செய்வதன் ஊடாக நாங்கள் இதை செய்துவிட முடியும். ஒன்றுமே பெற்றுவிட முடியும். ஆகவே தமிழர்கள் என்ற காரணத்துக்காகத்தന്നെ நாங்கள் திசைகாட்டி சின்னத்திலே நிற்பவர்களுக்காக நாங்கள் வாக்களிப்போமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்தாகத்தான் முடியும். நன்றி ராமேந்திரன். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான இப்பொழுதுள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமா. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.